வணக்கம் மக்களே. நாங்க திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதி அண்ணாமலைச்சேரி கிராமத்துல பேசுறோம். என்னோட பேர் சிவா. இவங்க என்னோட மனைவி. இவங்க பேர் சந்தியா. எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆண் குழந்தை பிறக்கும் போது நல்லா ஆக்டிவா தான் இருந்தான், நல்லா சந்தோஷமா இருந்தான். அதுக்கப்புறம் குழந்தை கொஞ்ச நாளா அசைவே இல்லாம இருந்தது. நாங்க என்ன அசைவே இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணா SMA 1 வியாதின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ட்ரீட்மெண்டே இல்லைன்னு இருக்காங்க. அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுமா 16 கோடி செலவாகும்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க 16 கோடிக்கு எங்க போறோம்? ஒரு ஏழ்மையான குடும்பத்துல வந்திருக்கனால 16 கோடின்றது என்னால சாத்தியமாகாத ஒரு விஷயமாகும். அதனால நான் மக்கள் ஆணைய உங்களை நான் நாடி வந்திருக்கேன். நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். 16 கோடி மக்கள் ஆளுக்கு ₹1 போட்டாலும் 16 கோடி சேர்ந்துரும். என் பையனோட உயிரை நீங்க தான் காப்பாற்றணும். கடவுளையும் உங்களையும் தான் நம்பி இருக்கோம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க உங்களால முடிஞ்சு. இந்த விஷயத்த நீங்க பொய்ன்னு சொல்லி எடுத்துக்காதீங்க. ஏன்னா எங்க கிட்ட எல்லா டாக்குமெண்ட் எல்லாமே வச்சிருக்கோம். நாங்க நான் யார்கிட்ட சப்மிட் பண்றதுக்காக பாத்துட்டு இருக்கோம். நிறைய நாங்க போராடிட்டு இருக்கோம் என் பையனை காப்பாத்துறதுக்காக. ஸோ மக்கள் கிட்ட உங்ககிட்டயும் நாங்க உதவிக்காக வந்திருக்கோம். நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. உங்க குழந்தைய காப்பாத்துறதுக்கான ஒரு வழி நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்க. இது ஒரு பொய்யான நியூஸ் எடுத்துக்காதீங்க. இப்போ நீங்க மக்களாகி உங்களதான் நம்பி வந்திருக்கோம். நீங்க ஆளுக்கு ₹10 போட்டா கூட என் பிள்ளையை காப்பாத்திடலாம். ஏன்னா தமிழ்நாட்டுல 5 கோடி மக்களுக்கு மேல இருக்கும். எல்லாரும் ஆளுக்கு ₹10 ஹெல்ப் பண்ணா கூட என்னோட பிள்ளையோட உயிரை நான் காப்பாத்திருக்கேன். ஸோ நீங்க தான் மக்களை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். உங்களை நான் கடவுளா நம்பி இருக்கேன். உங்களையும் கடவுளையும் நான் நம்பி இருக்கோம். நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்க மக்களே.